ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாப்ஸ். நான் பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷ் நான் வந்து பண்ணால் தேரேஷ்கமே ஷூட்டிங்காக வந்து பண்ணால் டெல்லி வரைக்கும் போயிருப்பாங்க அப்படின்னு விஷயத்தை ஷேர் பண்ணிப்போம். ஸோ டெல்லியில் வந்து பண்ணால் அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் வந்து தனுஷ் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணால் முக்தி கேரக்டர் வந்து கிருத்தி சரன் மேம் வந்து பண்ணால் தேரேஷ்கமே திரைப்படம் சூப்பராக வந்துட்டுருக்கு, ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நான் முன்னாடி பண்ணதே இல்லை அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம தனுஷ்னா இப்போ தேரேஷ்கமே ஷூட்டிங் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தா டெல்லி ஏர்போர்ட்டில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு திருமாவளவன் சார் வந்து மீட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பண்ண சமூகத்தில் வந்து பண்ண ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ தனுஷ்னா வந்து பார்த்தா பார்க்கவே சூப்பராக இருக்காப்புல, தேரேஷ்கமே லுக்கில் வந்திருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன ப்ரோ ஆச்சு, இட்லி கடை என்ன ப்ரோ வருமா வராதா, குபேர திரைப்படம் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கும். ஆனால் அப்டேட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா தனுஷ்னா வந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஏன்னா ஒரே டைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கனால அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்கில் கன்ஃபார்மாக ஒரு அப்டேட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.